அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் செவ்வாய் லக்னம் முதல் 12 வீடுகளில் நின்றால் என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். பூமிக்காரகன் செவ்வாய் பகவானே. நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் கொண்டவரும் செவ்வாய் பகவானே ஆவார். செவ்வாய் 1 நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். செவ்வாய் லக்னத்தில் நிற்க தைரியமானவர்கள், எதையும் துணிந்து செய்யக்கூடியவர்கள், உஷ்ணமான தேகமுடையவர்கள். 1 செவ்வாய் நிற்க கோபம் அதிகமாக வரும். யாருக்கும் எளிதில் அடிபணிய மாட்டார்கள். எந்த செயலிலும் நல்ல உறுதியுடன் நிற்பார்கள். ஒரு கர்வம் இவர்களிடம் இருக்கும். முன்கோபம் உடையவர்கள். பெரிய மனிதர்களிடம் தொடர்பு உண்டாகும். செய்கின்ற தொழில் அல்லது வேலையில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். நோய்கள் சம்பந்தமான பயங்கள் இவருக்கு உண்டாகும். எனவே பித்தம் சம்பந்தமான உணவுகளை குறைத்து கொள்ளுதல் நல்லது. அடுத்து செவ்வாய் 2 நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 2ஆம் வீட்டில் செவ்வாய் நிற்க கண் சூடு, கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். பொய் பேசக்கூடியவராக இருப்பார்கள். பணம் பொருள் நஷ்டங்கள் அதிகம் உண்டாகும். மற்றவர்களிடம் எளிதில் சண்டை போடும் குணம் உடையவர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டை சச்சரவு செய்யக்கூடியவராக இருப்பார்கள். 2 செவ்வாய் நிற்க வார்த்தை கடுமையாக பேசுவார்கள். முன்கோபம் உடையவர்கள். கெட்ட வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்துவார்கள். 2 செவ்வாய் நின்றால் அவர்கள் பேசும்பொழுது பேச்சில் ஒரு கம்பீரம் தெரியும். இராணுவம், காவல்துறை, மருத்துவம் துறை மூலமாக வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து 3 செவ்வாய் நிற்க. 3 செவ்வாய் நிற்க சகோதரர்களுக்கு பிரச்சனை, இடர்பாடுகள் ஏற்படலாம். 3 செவ்வாய் நிற்க நல்ல தைரியமானவர்கள், உடல் வலிமை அதிகமுடையவர்கள், நல்ல வீரமானவர்கள், சிற்றின்ப பிரியர். பணவரவு அதிகம் வர வாய்ப்புண்டு. காது சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். 3 செவ்வாய் நிற்க இளைய சகோதரிடம் ஒரு நெருக்கம் இருக்காது. சண்டை போடுவதில் வல்லவர். அதனால் நிறைய பிரச்சனைகளும் உண்டாகும். அடுத்து செவ்வாய் 4 நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 4 செவ்வாய் நிற்க வீடு, வாகனம், சொத்துக்கள் கிடைக்கப்பெறும். 4 செவ்வாய் நிற்க தாயாருக்கு முன்கோபம் அதிகம். இந்த 4 செவ்வாய் நிற்க மனைவி வழி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. பொருள் நஷ்டங்கள் அதிகம் உண்டாகலாம். தற்புகழ்ச்சி உடையவர்கள். மற்றவர்களிடம் சண்டை போடும் குணம் உடையவர்கள். தாய்க்கு அவ்வப்போது இடையூறுகள் ஏற்படும். அடுத்து 5 செவ்வாய் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 5 செவ்வாய் நின்றால் முன்கோபம் அதிகமாக வரும். வீண் செலவு செய்யக்கூடியவர்கள். குழந்தை தாமதமாக பிறக்கும். பொதுவாக 5 செவ்வாய் நிற்க புத்திர தோஷத்தை உண்டு பண்ணும். வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை செய்ய நேரிடும். 5 செவ்வாய் நிற்க குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அல்லது ஆதாயம் கிடைக்காது. அடுத்து 6 செவ்வாய் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 6 செவ்வாய் நிற்க தைரியமானவர்கள், எதிரிகளை வெற்றி கொள்வார்கள். காம எண்ணங்கள் அதிகமுடையவர்கள். தன்னைத்தானே எந்த இடத்திலும் புகுந்து சொல்லக்கூடியவராக இருப்பார்கள். 6 செவ்வாய் நிற்க சொத்துக்கள் வாங்க கடன் எளிதில் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டாகும். சகோதரர் வழியில் செலவுகள் அதிகம் ஏற்படலாம். மற்றவர்களை அடக்கி ஆளும் குணம் உடையவர்கள். பிடிவாத குணம் மற்றும் முன்கோபம் அதிகம் உடையவர்கள். நல்ல அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும். காவல்துறை, இராணுவம் போன்ற வேலைகள் கிடைக்க வாய்ப்புண்டு. அரசாங்க வழி தொடர்புக்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்து 7 செவ்வாய் நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். செவ்வாய் 7 நிற்க மனைவி வழியில் நஷ்டங்கள் அதிகம் உண்டாகும். பிடிவாத குணம் உடையவர்கள். விட்டு கொடுக்க மாட்டார்கள். முன்கோபம் அதிகம் உடையவர்கள். தான் என்ற கர்வம் உடையவர்கள். வார்த்தை கடுமையாக பேசக்கூடியவர்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகம் உண்டாகும்.
இன்ஜினியரிங், கெமிக்கல், மருத்துவம் சம்பந்தமான துறைகளில் வேலை கிடைக்கும். 7ல் செவ்வாய் நின்றவரின் மனைவிக்கும் பிடிவாத குணம், முன்கோபம் அதிகம் இருக்கும். தான் என்ற கர்வமும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அடுத்து 8ல் செவ்வாய் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 8ல் செவ்வாய் நிற்க கணவன் மனைவி பிரச்சனை அதிகம் ஏற்படும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஏற்பட நேரிடும். கண் சூடு, உடல் சூடு, கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். எந்த முயற்சி மேற்கொண்டாலும் அதில் ஒரு தடை உண்டாகும். அது மட்டுமல்லாமல் 8ல் செவ்வாய் நிற்க சகோதரர் வழியில் பிரச்சனைகள் உண்டாகும். சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும். இன்ஜினியரிங், கெமிக்கல், மருத்துவம் போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடியவர்கள், வார்த்தைகளை அதிகம் விடக்கூடியவர்கள். அடுத்து 9ல் செவ்வாய் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 9ல் செவ்வாய் நிற்க பணத்தை வீண் செலவு செய்து அளிக்கக்கூடியவர்கள், கோழி சொல்லிக் கொடுக்கும் குணம் உடையவர்கள், தேவையில்லாத வீண் அலைச்சல் அலைவார்கள். செவ்வாய் 9ல் நிற்க பெற்றோர்களுக்கு அதிக கஷ்டங்கள் உண்டாகும். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள், முரட்டுத்தனம் உடையவர்கள், பிடிவாத குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. 9ல் செவ்வாய் நின்றவர்களின் தந்தை கோபக்காரர், தந்தைக்கும் பிடிவாத குணம் அதிகம் உண்டு. அடுத்து 10ல் செவ்வாய் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். செவ்வாய் 10ல் நிற்க சிறப்பான ஒன்றாகும். நல்ல கல்வி உண்டு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர திக்பலம் பெற்று வலிமை அடைகிறார். 10ல் செவ்வாய் நிற்பது சிறப்பான ஒன்றாகும். தொழில் சிறப்பாக அமையும். நல்ல பாக்கியவான், வீரனுக்கெல்லாம் வீரன். அரசாங்க வழி மூலமாக ஆதாயம் கிடைக்க வாய்ப்புண்டு. பண வசதியுடன் வாழக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உஷ்ணமான தேகம் உடையவர்கள், நல்ல தொழில் மீது ஆர்வம் அதிகம் உடையவர்கள், வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் உடையவர்கள், கோபமும் பிடிவாத குணமும் இவரிடம் அதிகம் இருக்கும். நல்ல திறமையோடு செயல்படக்கூடியவர்கள். அடுத்து 11ல் செவ்வாய் நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். 11ல் செவ்வாய் நிற்க எதிரிகளை வெல்லக்கூடியவர்கள், தனலாபம், பூமி லாபம் அதிகம் உடையவர்கள், கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருப்பார்கள். வாழ்க்கையில் சந்தோஷங்கள் உண்டு. இந்த 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். அதில் செவ்வாய் நிற்பது மிகவும் சிறப்பு. உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். பல வழிகளில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. 12ல் செவ்வாய் நிற்க என்ன பலன். 12ல் செவ்வாய் நிற்க பொருள் நஷ்டம் அதிகம் உண்டாகும். கண் நோய்கள் ஏற்படும். வாழ்க்கையில் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் உண்டாகும். சண்டைக்கு அஞ்சாதவர்கள். 12ல் செவ்வாய் நிற்க எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். 12ல் செவ்வாய் நிற்க அவரது லைஃப் பார்ட்னர் முன்கோபமும் பிடிவாத குணமும் அதிகம் உடையவராக இருப்பார்கள். மனைவி வழியில் செலவுகள் அதிகம் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் அல்லது பிரிவு கூட ஏற்படலாம். காது நோய்கள் ஏற்படலாம். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம். வாழ்வில் அவமானங்கள் சிலவற்றை சந்திக்க நேரிடும். கெட்ட காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார்கள் இந்த 12ல் செவ்வாய் நின்றால். இந்த பதிவில் லக்னம் முதல் 12 பாவங்களில் செவ்வாய் நின்றால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றி தெளிவாக பார்த்துள்ளோம். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.